ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் ஆமி ஃபேமிலியில் இருந்து தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜின் ஹாயோங்கோட ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சுவலாக நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு ஸ்டோரி கூட ஜின் ஹாயோங்க்கு நான் கொடுக்கவே இல்லை. அது ஏன்னு எனக்கும் தெரியல. அண்ட் அதே மாதிரி ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்லையும் யாருமே கேட்கவும் இல்லை. சரி, ஓகே, பரவாயில்ல. அவரோட பர்த்டேக்காக நம்ம ஒரு ஒன் ஷாட் போடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக கேட்குறவங்க கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் உங்கள் கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் அவரோட பர்த்டே அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லா அமி குட்டீஸ்க்கும் ஹாப்பி பர்த்டே. எல்லா நாளும் ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை சூப்பராக ரீட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்காக விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே அவரும் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பார். நம்மளோட ப்ரேயர்ஸ்னால் அவரை நல்லா இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணி இன்னும் ஹாப்பியாக ஜாலியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம காட் கிட்ட கேட்டுக்கலாம். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். அந்த டேயோட மார்னிங் ஹரிபரியாக கிளம்பி ஒரு ஆட்டோவை பிடிச்சி லொக்கேஷன் சொல்லிட்டு அந்த கம்பெனி முன்னாடி போய் நிற்கிறீங்க. செம்ம பெரிய கம்பெனி. ஸோ டைம் பார்க்குறீங்க, ஷார்ப்பாக 9 o'clock. ஸோ கடைன்னு அங்கேருந்து உள்ளே போகிறீங்க. உள்ளே உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்காக அங்கேயும் எங்கேயும் அப்படியே வாக் பண்ணிவிட்டு நடந்துகிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கா, ரொம்ப நர்வஸாக. ஸோ நீங்கள் அவளை போய் பார்த்ததும் ப்ரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவகிட்ட போய் நிற்கிறீங்க. அவள் நல்லா அவங்கள முறைச்சிட்டு, ஏண்டி ஃபர்ஸ்ட் டே ஒர்க் வர அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வரமாட்டேன், இப்படி கரெக்டாக வந்து நிற்கிற, ஆளை பாரு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. நீங்கள் அப்படியே லைட்டாக மாண்டே சொரைஞ்சிட்டு, சாரிடி தூங்கிட்டேன் அப்படின்றீங்க. நல்லா தூங்கினேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கடைன்னு இழுத்துட்டு போகிறா. ஸோ அங்கே உங்கள் கூட இன்டர்வியூ வந்தால் இன்னொரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலாக நேற்று இன்டர்வியூ நடந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த குரூப்பில் வந்துச்சு அந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அவளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. என்ன இவளும் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அந்த பொண்ணையும் உங்களையும் கூட்டிகிட்டு உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே லிஃப்ட்டில் வந்து ஏறுறா. உங்கள் கம்பெனியில் மொத்தம் 7 ஃப்ளோர் அண்ட் 4th ஃப்ளோர், அதாவது மிடில் ஃப்ளோரில் வந்துட்டு உங்கள் சிஇஓவோட கேபின் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் சிஇஓவோட பிஏவாக தான் அப்பாயிண்ட் ஆகிருக்கீங்க. இப்போ உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு அந்த ஃப்ளோரில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் டேர்ன் பண்ணால் 2 கேபின் இருக்குது. 2 பெரிய கேபின் பார்த்ததும் உங்கள் 2 பேருக்குமே செம்ம டவுட்டு. இப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து ரிவீல் பண்ணுறா, இந்த கம்பெனிக்கு 2 சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் 2 பேரோட கையிலையும் ஒரு ஃபைல் கொடுத்துட்டு இதில் உங்கள் சிஇஓ பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. ரைட் சைட் கேபின் அந்த பொண்ணோட சிஇஓக்குள்ளது, அதாவது அவள் யாருக்கு வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்காளோ அவங்களோடது. லெஃப்ட் சைடு வந்து உன்னோடது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ உங்கள் 2 பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டுட்டு போயிட்டு உங்கள் கேபினில் என்னென்ன ஒர்க் இருக்கும் அண்ட் சிஇஓ வந்தால் நீங்கள் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும் அது எல்லாமே வந்து சொல்லித்தரா. ஸோ நீங்கள் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஃபைலை வந்து புரட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் சிஇஓ பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்கள் காலேஜ் மேட் தான், ஆனால் ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. அவளுக்கு எதனா ஒன்றுனா நீங்கள் வந்து நிற்கிறதும், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவள் வந்து ஹெல்ப் பண்ணுறதும், அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பாண்ட் உங்களோடது. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இங்கே வந்து ஒர்க்கு வந்து ஆஃபர் இருக்குது அப்படின்ட்டு அவள் உங்களை கூப்பிட்டுருக்கா. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இது உங்களுக்கு 4th கம்பெனி. ஆக்சுவலாக அவங்க கேரக்டர் என்னென்னா ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்டான கேர்ள் தான். ஆனால் உங்ககிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்து அதை வந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஈஸியான ஒர்க்காக இருந்தாலும் சரி தான் போன்னு தூக்கி போட்டுருவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கஷ்டமான ஒர்க்கு கொடுத்தாலும் அது உங்கள் போக்கில் விட்டுட்டா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை முடிச்சு கொடுத்துருவீங்க, ரொம்ப சூப்பராகவே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். யாருமே ப்ரெஷர் பண்ணுறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அது எவ்வளோ பெரிய வந்து ஆஃபரான ஒர்க்காக இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய பிளேஸாக இருந்தாலும் அந்த ப்ரெஷர் கொடுக்குற இடத்த நீங்கள் வந்து சகிச்சிக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் உங்கள் கூட இருந்தா அப்படின்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் அவள் உங்களை மேனேஜ் பண்ணிவிடுவா, உங்களை கரெக்ட் பண்ணிவிடுவா. ஸோ அதனாலேயே அவளோட கம்பெனியில் உங்களுக்கு ஒர்க்கு வந்து ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருப்பா. ஆனால் ஒர்க்கு ஆஃபர் இருந்துகிட்டே இருக்காது. இந்த டைம் உங்களை அந்த கம்பெனிலேருந்து தூக்குறதுக்கும் இங்கே வந்து ஒர்க் ஆஃபர் இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். அதனால தான் அவள் உடனே இங்கே வந்து உங்களை கூப்பிட்டுருந்துருப்பா. ஸோ இன்டர்வியூமே அட்டன் பண்ண வச்சுருந்துருப்பா. ஒரு வழியாக உங்களை செலக்டும் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் டே இப்போ உங்களோட கேபினில் அதாவது உங்கள் சிஇஓட கேபினில் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் சுகாவோட பிஏவாக அப்பாயிண்ட் ஆகிருக்கீங்க. இங்கே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒர்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிற இந்த டைம்லையே கரெக்டாக
கரெக்டாக அங்கே சுகாவும் வந்துடுறாரு. ஸோ நீங்கள் உங்கள் இன்ட்ரோ வந்து சுகா கிட்ட கொடுத்துட்டு உங்கள் ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் கிளம்புறா. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவர் கொடுக்குற சின்ன சின்ன ஒர்க்கையும் ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்கீங்க. அவருக்கான ஃபைல்ஸ் எடுத்து கொடுக்குறதா இருக்கட்டும், அண்ட் தென் அவர் கொடுக்குற ஃபைலை எங்கே சப்மிட் பண்ணணும் அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துட்ருக்கீங்க. என்னென்ன டைமில் அவர் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஷெட்யூல்ஸ் எல்லாம் அவருக்கு கரெக்டாக எடுத்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நல்லா போகுது. இதே மாதிரி ஒரு 1 வீக் நீங்கள் ஒர்க் போகிறீங்க. இந்த 1 வீக்குமே உங்களுக்கு செம்மையாக வந்து செட் ஆகிடுது. சுகா பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாதிரி சைலண்ட்டான அண்ட் கைண்ட் பர்சன் தான். அதனால் உங்களுக்கும் அவருக்கும் பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப ஈஸியாகவே அட்டாச் ஆகிடுறீங்க ஆஸ் அ பிஏவா. ஸோ அவருக்குமே உங்களோட இந்த ஷார்ப் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் ஒரு நல்ல பிஏவா நீங்கள் வந்து அவருக்கு சூட் ஆகிடுறீங்க. ஸோ பிஏன்றதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அந்த இன்னொரு சிஓ பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் ஒர்க்கு அது இதுன்னு அப்படியே போகிறதுனால உங்களுக்கு டைமே இல்லாமல் போயிட்டுருக்கு. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்களும் விட்டுட்டுருக்கீங்க. ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி மார்னிங் நீங்கள் எப்பவும் போல் ஒர்க்கு போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா அந்த இன்னொரு பிஏ பொண்ணு லீவ் எடுத்திருக்கா. ஸோ ஒரு 2 டேஸ் வரமாட்டா. அதனால அந்த ஒர்க்கையும் நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் கையில் கொடுத்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கவே இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே வரா. என்ன மயன் இங்கே நின்றுட்டுருக்க, என்னாச்சு? ஏதோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அந்த பிஏ பொண்ணு லீவ் போட்டிருக்காளாம். 2 நாளைக்கு வரமாட்டாளாம். அவள் ஒர்க்கையும் சேர்த்து நான் தான் பார்க்கணுமா. அதான் யோசிச்சிட்ருக்கேன். என்ன ஒர்க் அதிகமாக இருக்குன்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லடி. ஆனால் மிஸ்டர் யோங்கி எப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் கிம் எப்படின்னு எனக்கு தெரியல. அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஒர்க் போன இதில் அதை கண்டுக்காமல் விட்டுட்டேன். மிஸ்டர் கிம் எப்படி? இவ்வளோ தானா? நீ யோசிக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிஸ்டர் யோங்கி எப்படியோ அப்படி தான் மிஸ்டர் கிம்மும். ஆனால் என்ன, யோங்கி கொஞ்சம் நல்லா பேசுவார், கிம் அந்த அளவுக்கு பேச மாட்டார், அவ்வளோதான். அண்ட் 2 பேரோட ஒர்க்கையும் நீ சேர்த்து பார்க்குறதுனால அவங்க புரிஞ்சுப்பாங்க. ரொம்பலாம் ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க, நீ யோசிக்காத அப்படின்னு அவள் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே யாரோ வர மாதிரி இருக்கு. ஸோ 2 பேரும் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே தூரமாக ஜின் செம்ம ஹாட்டாக பயங்கர லுக்கியாக பிளாக் அண்ட் பிளாக் கோட் ஷூட்டில் அப்படி நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மறண்டு போய் நின்றுட்டுருக்கீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் பழங்கி போச்சு. அவர் எப்போவுமே இப்படி தான் இருப்பார் அப்படின்றதுனால அவன் நார்மலாக தான் பார்த்துட்ருக்கா. பட் 2 பேருமே அப்படியே பார்த்துட்டு நிற்கவே உங்கள் 2 பேரையும் லைட்டாக ஒரு லுக் விட்டுட்டு அப்படியே அவர் க்ராஸ் பண்ணி அவரோட கேபின் போய்ட்றாரு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு லைட்டாக அவங்கள பிடிச்சி அப்படியே உலுக்கிட்டு, ஹேய் என்ன நின்றுட்டே இருக்க, அவர் வந்துட்டாரு போ. ஹே இவர் தான் மிஸ்டர் கிம்மா? ஆமாம் இவர் தான். ஏன் இது வரைக்கும் நீ பார்த்ததே இல்லையா? இப்போ நீங்கள் அப்படியே அந்த கேபினையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மைண்டுக்குள்ள அப்படியே கட 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 என்னென்னோ ஓடிட்டுருக்கு. இப்போ உங்கள் ஃப்ரெண்டை டக்குன்னு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி உலுக்கிட்டு, ஏய் போடி அவர் கோவப்பட போகிறாரு அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் டக்குன்னு ஒரு மாதிரி உங்கள் ஹெட்டெல்லாம் ஷேக் பண்ணிவிட்டு பொறுமையாக போய் அவரோட கேபினை வந்து நாக் பண்ணி எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிற டைமில் தான் அவர் கரெக்டாக சேரில் வந்து உட்காந்துட்டு அவரோட கூலிங் கிளாஸை கழட்டி அப்படியே டேபிள் மேலே வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. உங்களுக்குன்னா அப்படியே லப்டப்னு அடிச்சுட்டே இருக்குது பயங்கரமாக. ஸோ எதையும் காமிச்சிக்காமல் அப்படியே பொறுமையாக கிட்டே போய் நின்றுட்டு அவருக்கு சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அவரும் வந்து ஒன்றுத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. எல்லாத்தையும் சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பக்கத்தில் இருக்கிற என்னோட குட்டி டேபிளில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ திரும்பி என்ன அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜின் உங்களையே பார்த்துட்டு, மிஸ் வயன் அவ்வளோதான். நீங்கள் டப்புன்னு அந்த ஃபைல் எல்லாம் கீழே சதற விட்டுட்டு கடனை அதையெல்லாம் பொறுக்கி மேலே வச்சுட்டு, சாரி சார், எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே நின்று கேட்டுட்ருக்கீங்க. நர்வஸாக இருக்கியா? இல்லை சார் அதெல்லாம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேனே பண்ணியாச்சா? பண்ணியாச்சா சார், 10 o'clock. ஓகே அந்த
கபோர்டில் மேலே ஒரு ப்ளூ ஃபைல் இருக்கும், அதை எடு அப்படின்றாரு. ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, அது பெரிய கபோர்டாக இருக்குது. ஸோ உங்களை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அந்த ஷெல்ஃபில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க எடுக்கிறதுக்கு, பட் முடியல. ஸோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் இருக்கார். ஆனால் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அவர் லைக் சும்மா அங்கே இருக்கிற ஃபைலை பார்க்குற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. இப்போ பக்கத்தில் தேடுறீங்க, ஒரு ஸ்டூல் இருக்குது, அதை எடுத்து அப்படியே வச்சுட்டு அது மேலே ஏறி நிற்கிறீங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு எட்டுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் எக்கி அப்படியே அந்த ஃபைலை டச் பண்ண கரெக்டாக அவரோட ஹேண்ட் வந்து அந்த ஃபைலை எடுக்குது. ஸோ டப்புன்னு நீங்கள் திரும்பவும் அவர் செம்ம க்ளோஸ்அப்பில் நின்றுட்டுருக்காரு. இவ்வளோ க்ளோஸ்அப்பில் அவளை பார்க்குறதுக்கு அவ்வளோதான் அவங்களுக்கு செம்ம நர்வஸ் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி படன்னு அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கை லைட்டாக ஷிவராக ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அவருக்கு சிரிப்பு வருது. ஸோ லைட்டாக சிரிக்கிறாரு, ரொம்ப ரொம்ப சின்னதாக. அந்த சின்ன ஸ்மைல் கூட அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஆன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் கிட்ட அப்படியே வந்துட்டு, எடுக்க முடியலன்னா முடியலை சார்னு சொல்லு, நான் பார்த்துப்பேன். கீழே விழுந்துட்டேன்னா யார் உட்காந்து பார்க்குறது அப்படிங்கிறான். ஸோ ரொம்ப கிட்ட அந்த மாதிரி அவர் பேசும்போது உங்களுக்கு அப்படியே ரொம்ப நடுங்குது. ஓகே சார் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி நடுங்கி சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆகுறீங்க அப்படின்ட்டு அவர் அப்படியே பேக்வேர்டில் போகிறாரு. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவரோட சேரில் போய் உட்காந்துட்டு அந்த வாயில் புரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ தான் உங்களுக்கு மூச்சே ஒழுங்காக வருது. ஸோ கடன் கீழே இறங்கிட்டு அந்த ஸ்டூலை தூக்கி ஓரமாக வைக்கிறீங்க. அப்போ கரெக்டாக மறுபடியும் வயன், சார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறியா? ஓகே சார், ஓகே. என்ன வேணும்னு சொன்னால் நான் போய் அரேஞ்ச் பண்ணிவிடுறேன். ஏன் உனக்கு தெரியாதா? சார். அப்போ அவன் லைட்டாக ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, இல்லை என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ நான் என்ன சாப்பிடுவேன்னா அதில் இருக்குமே. சாரி சார், மார்னிங் லேட்டாக தான் அந்த ஃபைலை கொடுத்தாங்க, நான் சரியாக பார்க்கல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவனும் லைட்டாக சிரிச்சுட்டு அவரே சொல்கிறாரு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் நோட் பண்ணிவிட்டு சரி ஓகே சார் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு கடன் கேபினை விட்டு வெளியே வந்துடுறீங்க. இப்போ தான் உங்களுக்கு உயிரே ரிட்டர்ன் வந்த மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருப்பீங்க. இப்போ அதே நர்வஸ்னஸோட கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டோட பிளேஸ் வந்து அங்கே தான் இருக்குது. உங்களை பார்க்குற யதார்த்தமாக கூப்பிடலான்னு வரா, ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமாக வேகமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு யோசிச்சவ அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, ஹே வயன் என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக போயிட்டுருக்க, ஏதாவது கிம் சார் சொல்லிட்டாரா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு கேட்டார், அதான் வாங்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவகிட்ட இருந்து லீவ் ஆக போகிறீங்க. ஸோ அவளும் இப்போ உங்கள் கூட ஜாயின் ஆகிட்டு சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ நீங்கள் கம்பெனி விட்டு அப்படியே வெளியே கேஃபிடேரியாவுக்கு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் போகும்போதெல்லாம் ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கீங்கன்னு அவள் நோட் பண்ணுறா. உங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே வரா, ஆனால் அவள் பேசுகிற எதுவுமே நீங்கள் கவனிக்கலை. உங்கள் மைண்டு ஃபுல்லாக ஜின் உங்ககிட்ட க்ளோஸ்அப்பில் நின்று அந்த ஃபைலை எடுத்தது தான் ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. அதே யோசிச்சுட்டு வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் நடந்து வந்துட்டுருக்காங்க, அது கூட கவனிக்காமல் அவங்க மேலே இடிக்க போயிடுறீங்க. டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட் காயப்பிடிச்சி இழுக்கிறா. இப்போ தான் நீங்கள் ஒரு மாதிரி ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க சுற்றி. என் வயன் என்ன தானே ஆச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க, என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்ற. ஏன்னா மிஸ்டர் கிம் ஏதாவது சொன்னாரா, திட்டினாரா, ஒர்க்கு ஜாஸ்தியாக கொடுக்குறாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அப்புறம் உடம்பு ஏதாவது சரியில்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டெம்பரேச்சரை செக் பண்ணுறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு அவளோட கையை அப்படியே எடுத்து விடுறீங்க. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி கையை வந்து இடுப்பில் வச்சுட்டு அவங்கள பார்த்து முறைச்சி கேட்க நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டே நிற்கிறீங்க. அவளை டக்குன்னு ஒரு மாதிரி ஷோல்டரை பிடிச்சிட்டு இப்போ நீ சொல்ல போறியா இல்லையான்னு கேட்டேன் அப்படின்றா. அது வந்து மிஸ்டர் கிம் இருக்கார்ல. ஆமாம் மிஸ்டர் கிம் இருக்காரு தான், அவருக்கு என்ன? அவர் எனக்கு முன்னாடியே தெரியும். நிஜமாவா? அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா?
ச்சே! அந்த மாதிரி இல்ல. அவரு என்னோட ஹை ஸ்கூல் க்ரஷ்ஷு. ஏய்! என்னடி சொல்ற? நிஜமாவா? ம். ஆமா. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவர் 12th ஸ்டூடெண்ட். ஸ்கூல் சீனியர். அது மட்டும் இல்லாம அந்த டைமில் அவர் ரொம்ப அழகாக இருப்பார். அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்கூல் டைம் க்ரஷ்ஷே அவர் தான் தெரியுமா? அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹேய்! அப்படின்னா நீ அவர்கிட்ட சொல்லியிருக்கியா நீங்கள் தான் என்னோடய க்ரஷ்ஷுன்னு? அப்போது உங்கள் 2 பேருக்கும் முன்னாடியே பழக்கமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆ, சொல்கிறதா? ஐயோ, அவ்வளோதான். அவருக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. அவர் முன்னாடிலாம் போய் நிற்கணுன்னா அவ்வளோ பயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டைமில் எனக்கு மட்டும் இல்லை, மொத்த ஸ்கூலுக்குமே அவர் தான் க்ரஷ்ஷு. டாப்பர் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் பயங்கரமாக ப்ளே பண்ணுவார். அண்ட் கேர்ள்ஸ் கிட்ட பேசுகிறது சுத்தமாக பிடிக்காது. எந்த கேர்ள்ஸ் கூடயும் பேச மாட்டார். அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஒரிஜினே தான் இருப்பார். ஆனால் பாய்ஸ் கூட பேசும்போது அவர் சிரித்து பேசுவார். அப்போல்லாம் செம்ம அழகாக இருப்பார் தெரியுமா? நிறையா டைம் அவர் அந்த மாதிரி சைட் அடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பொண்ணுங்க அவர் பின்னாடி சுற்றிட்டே இருக்கிறதுனால மேக்ஸிமம் அவர் சிரிச்சே பேச மாட்டார் யார்கிட்டையுமே. அதெல்லாம் ஒரு டைம். இப்போது மறுபடியும் அவரை இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்கூல் டைமில் இருந்ததை விட இப்போ பயங்கரமாக இருக்கார். எனக்கு அவர் முன்னாடி நிற்கவே பயமாக இருக்குது. பயம்னு சொல்கிறத விட நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கேஃபிடேரியா வரைக்கும் வந்துட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கா. இப்போ ஜின் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாத்தையும் அங்கே கேட்டு பேக் பண்ணி வாங்கிக்கிறீங்க. ஸோ அவர் சொன்ன ஃபுட்டு எல்லாம் அப்படியே சொல்லிவிட்டு லைட்டாக அதை பார்த்து சிரிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறா. அவர் மாறவே இல்லை. ஸ்கூல் டைம் படிக்கும் போதுலேருந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் அவரோட ஃபேவரட் தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவள் லைட்டாக சிரிக்கிறா. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கோல்ட் காஃபி குடிப்பார். அதை சொல்ல மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணி அதையும் வாங்கிக்கிறீங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் அப்படியே கையில் எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டே அப்படியே மறுபடியும் கம்பெனிக்குள்ளே நடந்து போயாச்சு. இப்போ அவளோட கேபினுக்கு அவள் போயிடுறா. நீங்கள் ஜின்னோட கேபினுக்கு போகிறீங்க. அதுக்கிட்ட போகும்போது உங்களுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி படன்னு அடிக்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு கிட்ட போயிட்டு நாக் பண்ணி எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ அவர் ஒரு மாதிரி சீரியஸாக அந்த ஃபைலை வந்து புரட்டிட்டு அதில் ஏதோ கரெக்ஷன் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே கிட்ட போயிட்டு சார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் உங்களை நிமிர்ந்து பார்க்காம டேபிளில் வச்சுடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் அதை டேபிளில் ஒரு ஓரமாக வச்சுட்டு அங்கே சில ஃபைல்ஸ் எல்லாம் செகண்ட் ஃப்ளோரில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு அந்த ஃபைலை எங்கே கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது மேனேஜர் அங்கே 2-3 ஃபைலை கையில் வச்சுட்டு வயன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் என்னன்னு போய் கேட்குறீங்க. நீங்கள் சாரோட கேபின் தானே போகிறீங்க, இதெல்லாம் சார் கேட்டார், அவர்கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு ரிட்டன் மேலே ஏறுறீங்க. இந்த பக்கம் ஜின் சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு நீங்கள் போனதுமே. ஸோ ஒரு பாதி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அப்படியே அவர் அப்போ தான் நோட் பண்ணுறாரு அந்த கோல்ட் காஃபி டின்னு. ஆக்சுவலாக அவர் சொல்லியிருக்க மாட்டார் அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னதும் அதை பார்த்தோன்னா அவருக்கு சின்னதாக ஸ்மைல் வருது. ஸோ சிரிச்சுட்டே அதை அப்படியே வெளியே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி குடிச்சிட்ருக்காரு. இப்போ தான் நீங்கள் மேலே வந்து அவரோட கேபினுக்கு வரீங்க. ஸோ நாக் பண்ணி எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அப்படியே உள்ளே வரும்போது அவர் அதை குடிச்சிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே கிட்டே போயிட்டு சார் மேனேஜர் இந்த ஃபைலெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபைலெல்லாம் ஓரமாக வைக்கிறீங்க. வயன் எஸ் சார், நான் உங்ககிட்ட கோல்ட் காஃபி கேட்கவே இல்லையே. ஐயோ, ஏதோ ஒரு ஞாபகத்தில் வாங்கிட்டோமே, இப்போ என்ன சொல்கிறது. அந்த அந்த ஃபைலில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தீங்கன்னா கோல்ட் காஃபி எடுத்துப்பீங்கன்னு பார்த்தேன், அதான். ஓ ஓகே, எனிவே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இப்போ தான் பெருமூச்சு விட்டுட்டு
ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு சில ஃபைல்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு அண்ட் தென் மீட்டிங்க்கு தேவையான அந்த பென் ட்ரைவ் அது இதுன்னு எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு சார் மீட்டிங்க்கு டைம் ஆச்சு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவனும் வாட்ச் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. மீட்டிங் ஹால் 6th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ 2 பேரும் இப்போ 6th ஃப்ளோர் போகிறீங்க. ஸோ அவர் ஃபஸ்ட்டு லிஃப்ட்டில் ஏறிடுறாரு. நீங்கள் செகண்டு அவருக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ 6th ஃப்ளோர் அந்த பட்டன் அழுத்திட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து மிரர் மாதிரி இருக்குது. ஸோ பேக் சைடில் நின்று அவர் உங்களையே அப்படி ஒரு மாதிரி அந்த மிரரில் குறுன்னு பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு செம்ம நர்வஸ் ஆகுது. அவர் உங்களை தான் பார்க்குறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன் இவர் இப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் தலை குனிஞ்சிட்டு கையில் ஃபைலு, லேப்டாப்பு, பென்ட்ரைவ் அது இதுன்னு வச்சுட்ருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி கடன்னு நடுங்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸாக நிற்கிறது அவருக்கு என்னமோ ஒரு மாதிரி சிரிப்பு வருது. சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு அந்த மிரரில். எப்படா இது ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ ஒரு 3 மினிட்ஸில் அது ஓப்பன் ஆகிடுது. டக்குன்னு நீங்கள் அங்கேருந்து வெளியே போயிடுறீங்க. இப்போ சிரிச்சுட்டே அவர் கூலாக உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காரு. இப்போது மீட்டிங் ஹாலுக்கு போயிட்டு அங்கே கரெக்டாக வந்து எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் 2 பேரும் போனதும் மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தராக அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உங்கள் டர்ன் வருது. நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஒரு மாதிரி செம்ம போல்டாக அண்ட் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி உங்கள் ஸ்பீச் அண்ட் வாய்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இப்போ ஜின்னுக்கே ஒரு மாதிரி ஷாக்கு. நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்குறாரு. அப்படியே உங்களை பயங்கரமாக ரசித்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து அங்கே நின்று பேசுகிற அந்த ஆக்ஷன்ஸ், தென் உங்கள் மூவ்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. பயங்கர கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாம் முடிச்சுட்டு தேங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து உங்களோட சீட்டில் வந்து உட்காந்துக்கிறீங்க. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் போயிட்டு ஜின்னு வந்து அவரோட சைடில் இருந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஓரளவு எல்லாமே முடிஞ்சு ஒரு 30 to 45 மினிட்ஸ் அந்த மீட்டிங் நடந்திருக்கும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து எல்லாருமே தேங்க் பண்ணிவிட்டு ஜென்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜென் மட்டும் அங்கே உட்காந்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இவர் உட்காந்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே போயாச்சு. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த மீட்டிங் ஹாலில் இருக்கீங்க. இப்போ அப்படியே உட்காந்த மேனுக்கு உங்களை சைடில் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் என்னடா இவர் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சார் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பொறுமையாக கேட்குறீங்க. இப்போது ஒரு மாதிரி அவர் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு எழுந்து நிற்கிறாரு. இங்கே ஒரு மாதிரி படப்படன்னு ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி கையை முன்னாடி 2த்தையும் நம்ம கட்டிட்டு அப்படியே பசஞ்சிட்டு இருப்போம், அந்த மாதிரி 2 கையும் ஒரு மாதிரி பசஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு டக்குன்னு உங்களை பக்கத்தில் இருக்கிற டேபிளில் தூக்கி உட்கார வச்சிடுறாரு. என்னடா இவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை கொட்ட முழிச்சு பார்க்குறீங்க. உங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் கை வச்சுட்டு அப்படியே முன்னாடி வராரு. நீங்கள் பேக் சைடில் அப்படியே பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரியாக அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே சிரிச்சிட்டு என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒயனை வேறு மாதிரி பார்த்தேன், இப்போ என்ன எங்கே போனா அந்த ஒயன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு சார் அது சார் ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளிக்கோங்க ப்ளீஸ், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய்ஸை உள்ளே வச்சு பேசுகிறீங்க. நீங்கள் இந்த மாதிரி நர்வஸ் ஆகுறதுனாலவோ அவனுக்கு ஏதோ சிரிப்பாக வருது, ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரி உங்கள் கிட்ட நல்லா பெண்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு பரவாயில்ல நல்லா பேசுகிறேன், ஆனால் எப்போவும் அப்படி இருக்கலாமே, ஏன் நர்வஸ் ஆகுற சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு லைட்டாக ஒரு மாதிரி அதாவது படுக்க போகிற மாதிரி நீங்கள் ரொம்ப பெண்ட் பண்ணிடுறீங்க. ஸோ டக்குன்னு அவரோட ஷோல்டர் எடுத்தே பிடிச்சிடுறீங்க. இப்போது அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்க நீங்கள் டக்குன்னு அவரை புஷ் பண்ணிவிட்டு அந்த டேபிள்லேருந்து கீழே இறங்கிடுறீங்க. இப்போ ஜென் ரொம்ப கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே இந்த திங்ஸ் எல்லாம் என் கேபினில் வச்சுடு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உங்களுக்கு ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது.
ஸோ அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உங்கள் ஹேர் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, அதாவது அந்த லேப்டாப் ஃபைலு பென் ட்ரைவ் சம்திங் அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறீங்க. அந்த திங்ஸ் எல்லாம் அவரோட ரூமில் வச்சுட்டு தென் ஷிகாவோட கேபின் பக்கத்தில் உங்களுக்குன்னு ஒரு குட்டி கேபின் இருக்கும். அங்கே போய் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ உங்கள் நினப்பு ஃபுல்லாக ஜின் ஏன் இப்படி பண்ணுறாரு, அவரோட கேரக்டர் இது கிடையவே கிடையாது, அவர் யார்கிட்டயும் பேசவே மாட்டார், என்ன நம்மக்கிட்ட எவ்வளோ க்ளோஸாக நடந்துக்கிறாரு, என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட பண்ணதெல்லாம் அப்படியே ரிட்டன் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதே நினச்சிக்கிட்டே உங்க வேலையும் ஒரு பக்கம் அரையும் குறையுமா பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் போக, இப்போ லன்ச் டைம் வருது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் உங்களை கூப்பிட்டு லஞ்சுக்கு போகிறா. நீங்கள் 2 பேரும் லன்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் உங்களோட கேபினுக்கு வந்துட்டு இருக்கும்போது தான் ஷுகா அங்கே வராரு. ஸோ அவரை பார்த்ததும் ஏன்னு தெரில உங்களுக்கு ஒரு மாதிரி ரிலேட்டாக இருக்குது. அவர்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே அவர் கூட உள்ளே போயிட்டுருக்கீங்க. இப்போது 2 பேரும் லெஃப்ட்டில் போயிட்டு உங்களோட அந்த ஃப்ளோரில் நடந்து வந்துட்டுருக்கீங்க பேசிக்கிட்டு. ஷுகா கூட ஒரு மாதிரி கேஷுவலாக நீங்கள் பேசுகிறீங்க சிரித்து. ஸோ ஜின் நீங்கள் வந்து ஷுகா கிட்ட இப்படி ஜாலியாக பேசிட்டு வர்றத பார்க்க தான் செய்கிறாரு. அவருக்கு ஏன்னு தெரில ஒரு மாதிரி கோவம் வருது. இப்போ நீங்கள் 2 பேரும் ஷிகாவோட கேபின்குள்ளே போயாச்சு. ஸோ அவர்கிட்ட நீங்கள் ஒர்க்லாம் வந்துட்டு சொல்லிட்டுருக்கீங்க. இன்றைக்கி மீட்டிங் நடந்துச்சு, எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சு, அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறீங்க. அண்ட் அவர் கொடுக்குற ஒர்க் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போது எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அவங்களோட கேபினில் வந்து நீங்கள் அப்போ தான் உட்காடுறீங்க. கரெக்டாக உங்களுக்கு கால் வருது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜின் தான் கூப்பிடுறாரு. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூம் போனால் அவர் ஒரு மாதிரி வரப்பாக உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கிட்ட போயிட்டு சார் என்ன விஷயம், எதை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ டக்குன்னு அவரோட சேர்லேருந்து எழுந்திரிச்சிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை தூக்கி அந்த டேபிள் மேலே உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், மறுபடியும் கடன்னு உங்கள் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. மறுபடியும் உங்கள் கிட்ட அப்படியே வராரு. சார் சார் என்ன என்ன பண்ணுறீங்க சார், ப்ளீஸ் சார் என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அப்படியே பெண்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க. இப்போ டக்குன்னு அவங்கள அப்படியே பிடிச்சிட்டு வாய மூடு அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்ருக்கீங்க. என்னாடி என்ன எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசுகிறேன், எங்கே வந்தால் மட்டும் நான் ஒரு மாதிரியா நடுங்கிட்டே நர்வஸ் ஆகிட்டேன். என்னை பார்த்தா என்ன பூண்டு மாதிரி இருக்கா? அது அப்படியெல்லாம் வாய மூடுன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் மறுபடியும் கம்முன்னு ஆயிடுறீங்க. இன்னொரு வாட்டி யாருக்கிட்டையாவது நீ தேவையில்லாமல் பேசுகிறத பார்த்தேன், அவ்வளோதான் உனக்கு அப்படின்றான். ஸோ எதுக்கு இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு உங்களுக்கு இப்போ வரைக்கும் சுத்தமாக புரியவே இல்லை. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக உட்காந்துட்ருக்கீங்க. கை காலெலாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ டக்குன்னு உங்ககிட்டேருந்து ஒரு 2-3 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு திரும்பி நின்றுட்டு ஒரு மாதிரி ஹேரை வந்து அப்படி கோதிட்டு நின்றுட்டுருக்காரு பயங்கர டென்ஷனில். ஸோ டக்குன்னு நீங்கள் டேபிள்லேருந்து கீழே குதிச்சுட்டு உங்கள் ஹேரெல்லாம் சரி பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க நடுங்கிட்டே. இப்போது கரெக்டாக யாரோ ஒருத்தவங்க சைன் வாங்குறதுக்காக அவங்க டோரை நாக் பண்ணுறாங்க. இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் அப்படி தொடச்சிட்டு கடகடன்னு டோர் ஓப்பன் பண்ணி வெளியே ஓடிடுறீங்க. ஸோ அந்த அன்னைக்கு ஃபுல்லாகுமே ஜின் அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடவும் இல்லை, எந்த ஒர்க்கும் சொல்லவும் இல்லை. ஃபுல்லாக நீங்கள் ஷுகா கூடயே தான் இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி ஒர்க் வரீங்க. இன்றைக்கி வந்து ஷுகா சீக்கிரம் வந்துடுறாரு. ஸோ அவர் கூட நீங்கள் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிற டைமில் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் ஜின்னும் வந்துடுறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே ஃபுல் அண்ட் ஃபுல்லி அவர் கூடவே உங்களை வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க்ஸ் கொடுத்துட்டே இருக்கார். இது பக்கம் ஷுகா ஒரு ஒர்க் சொல்ல, அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்குள்ளார ஜின் ஒரு ஒர்க்கை சொல்ல, எப்படி நீங்கள் மாற்றி 2 பேருக்காகவும் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஜின் வேணும்னே உங்களை வந்து அவர்கிட்ட வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய சொல்லிகிட்டே இருக்கார். இது பண்ணு, அது பண்ணு, எனக்கு அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, எனக்கு அது வேணும், இது வேணும் அப்படின்னு தேவையில்லாமல் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ நீங்களும் ஓடிட்டே இருக்கீங்க அவரோட கேபினுக்கு, உங்கள் கேபினுக்கு, ஷுகாவோட கேபினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக உங்களுக்கு முடியவே இல்லை. நீங்கள் ரொம்ப ஓடுறீங்கன்றது அவருக்கு தெரியுது. இருந்தாலும் நீங்கள் ஷுகா கூட இருக்கிறது அவருக்கு ஒரு மாதிரி பர்சஸ் ஆகுது, பிடிக்கல. ஆக்சுவலி 2 பேரும் பிரதர்ஸ் தான். ஆனாலும் நீங்கள் ஷுகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அண்ட் ஷுகா பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலாக அவர் கூட சிரிச்சுட்டு நார்மலாக இருக்கீங்க. ஸோ எங்கே உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் அவருக்குள்ளே இருக்குது. ஸோ அதுக்குனாலேயே உங்களை அதிகமாக ஷுகா கேபினில் விடாமல் அவரோட கேபினில் பிடிச்சி வச்சிட்ருக்காரு. இப்படியே அந்த அன்றைக்கும் இப்போ ஓடிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு வந்துடுவா. இதோட நம்ம 2 பேருக்காக ஓட வேணாம் அப்படின்னு ஒரு பெரிய
ரிலீஃப்டோட அப்படியே நெக்ஸ்ட் டே ஒர்க் வரீங்க. ஸோ நெக்ஸ்ட் டேவும் அந்த பொண்ணு வரல. "என்னடா இவ இப்படி பண்ணுறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே அந்த பொண்ணைய திட்டிக்கிட்டே அப்படியே மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இன்றைக்குமே அதே மாதிரி தான் போகுது. சுகா ஒரு வேலை கொடுக்க, அதை முடிக்கிறதுக்குள்ளே ஜென் ஒரு வேலையை கொடுக்க, அவங்கள உட்காரவே விடாமல் 2 பேரும் மாற்றி மாற்றி வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. சுகா எப்பவும் போல் அவங்களுக்கு கேஷுவலாக தான் ஒர்க் சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் ஜென் நான் வேணும்னே அவங்களுக்கு நிறையா இல்லாத ஒர்க்கெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே போக ஒரு 3 to 4 டேஸ் போகுது. அந்த பொண்ணு இன்னுமே வரலை. இப்போ நீங்கள் அந்த பொண்ணு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனாலும் முடியல. ஸோ இப்படியே 2 பேருக்கிட்டேயும் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு உங்கள் ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே போகுது. எப்பவும் போல் அந்த டேவும் மார்னிங் நீங்கள் ஒர்க்கு வரீங்க. ஸோ சுகா அவங்கள பார்த்துட்டு உங்ககிட்ட சம் டிக்கெட்ஸ்லாம் கொடுத்துட்டு மீட்டிங்க்காக கொஞ்சம் லாங்காக நம்ம போகிறோம், 1 டே ஆகும் ரிட்டர்ன் வர்றதுக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிடுறாரு. ஸோ மார்னிங் தான் நீங்களும் அவர் கூட போகிறது கன்ஃபார்ம் ஆகுது. நீங்களும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜென்னுக்கு நீங்களும் சுகா கூட போகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அவரால் இருக்கவே முடியல. ஒரு மாதிரி செம்ம நர்வஸாக, ஒரு மாதிரி செம்ம இரிட்டேட்டடாக அப்படியே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவருக்கு கோவம்லாம் இல்லை. என்ன சொல்லணும்னா ஒரு பொசசிவ்னஸ். ஒரு நாள் ஃபுல்லாக அவனோட பிரதர் கூட நீங்கள் போயிடுவீங்க, உங்களை பார்க்க முடியாது. அண்ட் நீங்கள் வேறு அவங்க கூட ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பேசுகிறீங்க. அதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ இப்படியே யோசிச்சுட்டே இருக்கிற டைமில் நீங்கள் எதார்த்தமாக 2, 3 ஃபைலை எடுத்துகிட்டு அவரோட கேபினை நாக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு, "சார், இந்த ஃபைலெல்லாம் சைன் பண்ணணும். மேனேஜர் கேட்டார். ஸோ சைன் பண்ணி வச்சுடுங்க, நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு திரும்புகிறீங்க. டக்குன்னு அவர் உங்களை பிடிச்சி பயங்கர டீப்பாக இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட். நீங்கள் யோசிக்கவே இல்லை அவர் இப்படி பண்ணுவார் அப்படின்ட்டு. அப்படியே கண்ணை 2த்தையும் இறுக்கமாக மூடிட்டு ஒரு மாதிரி திகச்சு போய் நின்றுட்டுருக்கீங்க. அவர் செம்ம டீப்பாக ஒரு மாதிரி ஒரு கோபம், பொசசிவ்னஸ், எங்கே விட்டு போயிடுவாளோ அப்படின்ற ஒரு மிஸ்திங் எல்லாம் ஒரு மாதிரி கலந்து பயங்கர டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு மூச்சு அடைக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு மாதிரி திணறிட்டு திமிறிட்டு அவரை பிடிச்சி தள்ளுறீங்க, ஆனால் முடியல. அவர் பயங்கரமாக ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. எங்கே ஒரு மாதிரி ஆகிட்டு டக்குன்னு அவரை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக புஷ் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுது. என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அவரை பிடிக்கும், ஆனால் அவரோட கேரக்டர் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் ஒரு பொண்ணுக்கிட்ட அவர் இப்படி நடந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுறீங்க. இப்போ அவன் ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு உங்களையே வெறிக்க பார்த்துட்ருக்கான். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ மறுபடியும் ஜென் அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு அவங்கள தூக்கி வழக்கம் போல் டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு அப்படியே உங்கள் கிட்ட நெருங்கி நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பயந்து போய் கண்ணெல்லாம் மூடிட்டு ஒரு மாதிரி நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் ஜாலன்ஸை பிடிச்சி, "இதோ பார், என்னை பாரு." அப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக கண்ணை திறக்கிறீங்க. மறண்டு போய் உட்காந்துட்ருக்கீங்க. கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. "நாளைக்கு மார்னிங் எப்பவும் போல் ஆஃபீஸ் வர, புரிஞ்சுதா?" சார், அது அது மீட்டிங். எங்கேயும் நீ போகக்கூடாது. நாளைக்கு எப்பவும் போல் ஆஃபீஸ் வர, மீறி நீ எங்கேயாவது போனேன்னு தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு மாதிரி உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் இப்படி கல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. சுகா கிட்ட நான் பேசிக்கிறேன். அவன் கேட்டால் மீட்டிங்க்கு வரலன்னு மட்டும் சொல்லு, புரிஞ்சுதா? ஓகே ஓகே சார் அப்படின்னு மிரண்டு சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக அவனோட மொபைல் ரிங் ஆகுது. ஸோ உங்களை விட்டு 2 ஸ்டெப் நகர்ந்துட்டு மொபைல் எடுத்து பார்க்குறான். முக்கியமான கால் போல். ஸோ நீங்கள் அப்படியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கால் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறான். ஸோ அங்கேருந்து கடன்னு ஓடிடுறீங்க. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி அழுகையாக வருது உங்களுக்கு. இப்படி அன்எக்ஸ்பெக்டடாக, அதுவும் ரொம்ப அக்ரெசிவாக ஒரு கோவத்தில் கிஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப ஒரு மாதிரி படபடத்து போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ சுகா அவரோட கேபினுக்கு கூப்பிடுறாரு.
உங்களுக்கு சுத்தமா முடியல. ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போயிருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு, தண்ணி குடிச்சிட்டு, உங்க ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு, ஷிகாவோட கேபின் போயிட்டு, அவரு சொல்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. கண்ண மூடுனாலே அவரு கிஸ் பண்ணது தான் ஞாபகத்துல வந்துட்டுனே இருக்கு. ஸோ என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ணாரு? ஏன் இப்படி பண்ணாரு? ஏன் இப்படி பண்ணாருன்னு யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஷிகா உங்ககிட்ட வந்து மீட்டிங் பத்தி பேசுறாரு. ஸோ நீங்க ஒரு மாரி தயங்கிட்டு, அப் "சார், நான் என்னால வர முடியாது சார். சாரி" அப்படின்னு சொல்றீங்க. "இட்ஸ் ஓகே, பரவால்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. என்ன இவரு? ஏன் எதுக்குன்னு எதுவுமே கேட்கல அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி அதுவும் உங்களுக்கு யோசனையா போயிடுது. ஸோ 2 பேரும் ஏன்டா இப்படி படுத்துறாங்க? ஏன்டா இந்த மாரி இந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்னு இருக்கு. உங்க கேரக்டரே ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிக்கலன்னா, அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் வேணாம் போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற கேரக்டர். ஆனா ஏன்னு தெரியல, உங்களால இந்த இடத்துலேருந்து லீவ் ஆகவும் முடியல. அதே சமயம் இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கு? அப்படின்ற ஒரு கொஸ்டின் வேற உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே எப்பவும் போல ஒர்க்கும் வரீங்க. இன்னைக்கு ஷுகா அங்கே கிடையாது. ஜென் மட்டும் தான். ஸோ என்னென்ன பண்ண போறாரோ அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டு, அது ஒரு பக்கம் போக, ஏன் இவரு போக வேணான்னு சொன்னாரு? ஏன் அவரு கோவப்படணும்? நான் போனா அவருக்கு என்ன வந்துச்சு? அந்த ஒரு மைண்டும் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இப்படி டபுள் மைண்டடா யோசிச்சுக்கிட்டே உங்க கேபின்ல போய் உட்காந்து உங்க வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜென் உங்களுக்கு கால் பண்ணி அவரோட கேபின் வர சொல்றாரு. நீங்களும் அங்கே போறீங்க. "வயன், எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வரியா?" அப்படின்னு கேஷுவலாக கேட்குறாரு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் கேஃபிட்டேரியா போயிட்டு ஒரு கோல்ட் காஃபி வாங்கிட்டு அப்படியே வரீங்க. ஸோ அவரோட கேபின் வந்துட்டு டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே தள்ளி நிற்கிறீங்க. அவருக்கு அந்த காஃபியை பார்த்ததுமே ஏனோ தெரில, ஒரு சின்ன ஸ்மைல். ஸோ அப்படி சிரிச்சுட்டு உங்களையும் பார்க்குறாரு. சரி, ஓகே, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து நகர போக டக்குன்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து மறுபடியும் அவரோட டேபிள் மேலே தூக்கி உட்கார வச்சிடுறாரு. ஏடா இவர் ஆவோன்னா இது மேலே தூக்கி உட்கார வைக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு, "சார், இப்போ என்ன சார்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடுங்கிட்டே கேட்குறீங்க. உங்களை அப்படி க்ளோஸ்அப்பில் அவரை பார்க்குறப்போ ஒரு மாதிரி சிரிப்பாக வருது அவருக்கு. சிரிச்சுட்டே இருக்காரு உங்களை பார்த்து. நேற்று என்னடா முறைச்சிட்டு இருந்தாரு, இன்றைக்கி என்னடா சிரிச்சிட்டு இருக்காரு, என்னடா ஆச்சு இந்த மனுஷனுக்கு அப்படின்ற மாதிரி நீங்களே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களை கிட்ட வந்துட்டு, "எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு எல்லாமே தெரியுமாடி உனக்கு?" அப்படின்னு ஒரு மாதிரியாக கேட்குறாரு. என்னடா இவர் வாடி போடினெல்லாம் பேசுகிறாரே அப்படின்ற மாதிரி நீங்கள் கல்ப் பண்ணிவிட்டு, "சார், அந்த ஃபைலில்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏதோ சமாளிக்க பார்க்குறீங்க. அப்போ டக்குன்னு அந்த ஃபைலை தூக்கி உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு, "இதில் எனக்கு கோல்ட் காஃபி பிடிக்கும்னு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்" அப்படின்னு ஒரு மாதிரியாக கேட்குறாரு. போச்சே, மாட்டணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே கல்ப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் கிட்ட நெருங்கி வராரு. நீங்கள் அப்படியே பெண்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க ஒரு மாதிரி பதட்டமாக. "உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஸ்கூல் டைமுக்கு அப்புறம் காஃபி குடிக்கிறதையே ஸ்டாப் பண்ணிட்டேன்" அப்படின்னு ஒரு மாதிரியாக சொல்கிறாரு. இப்போ நீங்கள் போச்சு அப்படின்ற மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு, "சார், சார், அது வந்து அது" எதையோ திக்கி திணறி நீங்கள் சொல்ல வரவே அவரை நல்லா உங்களை ஹோல்ட் பண்ணி அவர் பக்கமாக இழுத்துட்டு அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. இந்த டைம் ஒரு மாதிரி சாஃப்டாக ஜென்டிலாக அழகாக அவங்களுக்கு ஒரு கிஸ் தந்திருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பேன் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. இப்போ டக்குன்னு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டேபிள்லேருந்து இறங்கி 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு, "என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது சார். நான் உங்கள் பிஏ தான். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் இல்லை. நான் நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை சார். ப்ளீஸ், தயவு செஞ்சு இனிமேல் இப்படி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு வெளியே ஓடிடுறீங்க. நீங்கள் ஜென்னை தப்பாக நினச்சிட்டீங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் உங்களுக்கு ஜென்னை பிடிக்குன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவருக்கு உங்களை தெரியுன்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அப்படியே யோசிச்சுட்டு, "சரி, ஓகே, பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டுருக்கிற உங்களையே பார்த்துட்டு நிற்கிறாரு.
ஸோ அந்த அன்னைக்கு அப்படியே ஒரு மாதிரி போகுது. அவர் அடிக்கடி உங்கள கூப்பிடவே இல்ல. நீங்களும் உங்க பாட்டுக்கு உங்க கேபின்ல உட்காந்து உங்க வேலைய பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆஃபீஸ் டைம் முடியிற டைம் ஆகியுமே உங்களுக்கு ஒர்க் தந்துட்டே இருக்காரு. இப்போது ஆஃபீஸில் எல்லாரும் போயாச்சு. ஆனா நீங்க மட்டும் உட்காந்து ஒர்க் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னடா இவரு இப்படி பண்ணிட்டுருக்காரு, ஒரு வேளை நம்ம பேசினதுனால நம்மள பழி வாங்குறாரோ அப்படின்னுலாம் யோசனை ஓடுது. இருந்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த ஒர்க் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. மறுபடியும் ஒரு ஒர்க்கை கொடுத்து இதை போய் முடிச்சுட்டு வா அப்படின்றாரு. ஸோ ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே உட்காந்து ஒர்க் பார்க்குறதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சார் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் இதை மார்னிங் உங்களுக்கு முடிச்சு சப்மிட் பண்ணுறேனே. ப்ளீஸ் சார், ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு போக ரொம்ப நேரம் ஆகிடும். ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. உன் ரீசன்லாம் எனக்கு எதுவும் தேவையில்ல. இது போய் முடிச்சுட்டு வான்னு சொன்னால் முடிச்சுட்டு வா அப்படின்றா. சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேபினில் போய் உட்காந்துட்டு நீங்களும் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9:00 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொண்டு போய் அவரோட டேபிளில் வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது அவர் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ என்னடா இது இவர் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து லீவ் ஆக போக இப்போது நல்லா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அவரால் சுத்தமாக நடக்க முடியல. ஸோ உங்களை ஹெல்ப் பண்ண சொல்கிறாரு. கார் வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களோட திங்ஸையும் எடுத்துகிட்டு அவரை ஒரு மாதிரி கை தாங்கலில் பிடிச்சி காருக்கு வேற கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அங்கே போனால் ட்ரைவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ இவரை வந்து தனியாக ட்ரைவ் பண்ண விட்டால் கண்டிப்பாக ஏதாவது ஆகிடுமே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்துட்டு சரி ஓகே வேறு வழி இல்லை நம்ம தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு அவரை வந்து பின்னாடி சீட்டில் வந்து ஒரு மாதிரி ஓரமாக உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்க. அவர் பின்னாடி உட்காந்துட்டு உங்களுக்கு வழி சொல்லிகிட்டு இருக்காரு, இப்படி போ அப்படி போ இப்படி போன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி நீங்களும் போகிறீங்க. ஒரு வழியாக ஒரு 15 மினிட்ஸில் அவரோட வீட்டுக்கும் போயாச்சு. அவரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் செக் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே மேக்ஸிமம் யாருமே இல்லை. ஒரு 2-3 மெய்ட்ஸ் மட்டும் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் என்னத்த சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு சரி ஓகே வேறு வழி இல்லை நம்ம தான் கூப்பிட்டு போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கார்கிட்ட வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் கையை பிடிச்சி அப்படியே வெளியே இறக்கி விடுறீங்க. ஸோ இதுதான் சாக்குன்னு அவரும் உங்கள் மேலே நல்லா கையை போட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி உங்களை தாங்கி பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. இப்போது பொறுமையாக அவரை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ அங்கே இருக்கிற ஒரு மேடை கூப்பிட்டு இவரோட ரூம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவங்க உங்களை பார்த்ததும் பயங்கரமாக ஒரு மாதிரி ஹாப்பியாக லைக் ஒரு சர்ப்ரைஸ் ஆனாங்கன்னா எப்படி சிரிப்பாங்க அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு பிரைட் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு மேம் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ரூம் ரைட் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வினோதமாக அவங்கள பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு போயிட்டுருக்கீங்க. அவங்களுக்குன்னு அவங்கள பார்த்து ஒரே ரொம்ப ஹாப்பி. அப்படியே அங்கே கிச்சனில் நிற்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு செம்மையாக ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அவரோட ரூமுக்கு போகிறீங்க. பொறுமையாக அப்படியே கூப்பிட்டு போய் அவரை பெட்டில் படுக்க வைக்கிறீங்க. அவர் அப்படியே மொத்தமாக மயங்கின மாதிரி பொத்துன்னு விழுந்துடுறாரு. ஸோ டக்குன்னு அவரோட ஷூஸ் எல்லாம் கழட்டி ஓரமாக வச்சுட்டு நல்ல வேலை ஒரு வேலையாக கூப்பிட்டு வந்து விட்டுட்டேன். சரி ஓகே நம்ம கிளம்போம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே டக்குன்னு ஒரு மாதிரி கேஷுவலாக திரும்புறீங்க. இப்போ தான் நோட் பண்ணுவீங்க அவரோட ரூமில் பெட்டுக்கு ஆப்போசிட் சைடில் பெருசாக உங்களோட ஸ்கூல் டைம் ஃபோட்டோ ஒன்று ஃப்ரேம் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்த உடனே சரியாக கவனிக்கல. அதுக்கப்புறம் நின்று திரும்பி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா உங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. அது ஒரு மாதிரி கேஷுவலாக அழகாக கிளிக் ஆகிருக்கு. ஸோ அப்படியே பொறுமையாக அந்த ஃபோட்டோ பார்க்க நடந்து போயிட்டு அதை அப்படியே கிட்ட போய் பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே பிரைட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க அதில் ரொம்ப அழகாக யூனிஃபார்மில். ஸோ ரொம்ப உங்களால் நம்பவே முடியல. எப்பிட்றா இந்த ஃபோட்டோ எப்பிட்றா இவர்கிட்ட அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ ஜென் அப்படியே கண்ணை முழிச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறா. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோவை பேரை பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் அவனோட ரூமுக்கு வந்து இந்த ஃபோட்டோவை பார்க்க வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு தான் அவன் வேணும்னே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அதாவது கொஞ்சமாக தான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார். ஆனால் ஹெவியாக ஒரு மாதிரி போதையாக இருக்கிற மாதிரி உங்ககிட்ட ஆக்ட் பண்ணிட்டு வந்திருப்பார். ஸோ இப்போ கண்ணை முடிச்சு அப்படியே பார்த்துட்ருக்காரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு, அப்படின்னா அவருக்கும் நம்மள பிடிக்குமா? அப்படின்லாம் யோசிச்சுட்டு அந்த ஃபோட்டோ கிட்ட போய் நிற்கிறீங்க. இப்போ ஜின் அப்படியே எழுந்திருச்சு, பொறுமையா உங்கள பேக்லேருந்து ஹக் பண்ணுறாரு. நீங்க டக்குன்னு திரும்பிட்டு, "ந ந நீங்க தூங்கலையா?" அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே லைட்டா சிரிச்சுட்டு உங்கள அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போ மறுபடியும் நீங்க டர்ன் பண்ணிட்டு, "இ இ இந்த ஃபோட்டோ எப்படி உங்க வீட்ல? அது உங்க ரூம்ல? ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஸ்கூல் டைம்லயே?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவங்க ஷோல்டரில் அவனோட சின்ன வச்சுட்டு, "ஸ்கூல் டைமில் நான் எல்லாருக்கும் க்ரஷ்ஷாக இருந்தேன். ஆனால் என்னமோ எனக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவ தான் க்ரஷ்ஷாக இருந்தா. அதான் என் ரூமில் இருக்கட்டும்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டேன்." அப்படிங்கிறாரு. இப்போ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே வந்து அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்கீங்க. டெய்லியும் உன்னை ஸ்கூலில் பார்த்துட்டு இருந்த வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் எப்போ நான் ஸ்கூலை முடிச்சுட்டு வெளியே வந்தனோ, எப்போ உன்னை பார்க்க முடியாமல் போச்சோ, அப்போ தான் தெரிஞ்சுது இது க்ரஷ் மட்டும் இல்லை அப்படின்னு. அப்புறம் டெய்லியும் உன்னை பார்க்குறதுக்காக வருவேன். ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் டெய்லியுமே நான் அவனை மீட் பண்ணணும்னு நினப்பேன். ஆனால் என்னால் முடியாது. என்னமோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்துட்டு மட்டும் போயிடுவேன். காலேஜ்லையாவது சரி ஓகே, நான் படிக்கிற காலேஜ்லேயே உன்னைய ஜாயின் பண்ண வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஸ்கூல் முடிச்சுட்டு நீ அப்ராட் போயிட்டேன்றது லேட்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது. உன்னை நிறையா தேடினேன், மிஸ் பண்ணேன். ஆனால் உனக்கு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் நிறையா ட்ரை பண்ணேன், முடியல. எப்படியும் ஒரு நாள் உன்னை மீட் பண்ணுவேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சம்டைம்ஸ் முன்னாடியே சொல்லியிருக்கலாமோ மனசில் இருந்ததை அப்படின்னு தோணியிருக்கு. சில நேரத்தில் உன்னை பார்க்காமே இருந்திருக்கலான்னு கூட நினச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நான் ரொம்ப டிஸ்டர்பான்டடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்ஸ் பிடிச்சி லைட்டாக கிள்றாரு. அப்படி இந்த அளவுக்கு பேசுவார் அப்படின்றதே உங்களுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அவர் பேச பேச ஒரு மாதிரி உங்களுக்கு பயங்கரமாக ஷை ஆகிட்டுருக்கு, ஒரு ப்ளிஸ் ஆகிட்டுருக்கு, சீக்ஸ்லாம் செவந்துட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே குனிந்து நின்றுட்டுருக்கீங்க. திரும்பி நின்றுட்டு அவர் அப்படியே உங்கள் ஃபேஸ் பிடிக்கிறாரு. ஆனாலும் உங்களால் சுத்தமாக அவரை ஃபேஸ் பண்ணவே முடியல. இப்போ அப்படியே உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு, "ஐ லவ் யூ, ஐ டூ மிஸ் யூ. இதுக்கு மேலே என்னால் அவனை மிஸ் பண்ண முடியாது. உன்னை என் ஆஃபீஸில் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லடி. ஆனால் எப்போ உன்னை பார்த்தனோ அப்போவே உன்கிட்ட இதை சொல்லணும்னு பயங்கரமாக யோசித்தேன். ஆனால் கொஞ்சம் உன்கிட்ட விளையாண்டு பார்க்கணுன்னு தோணுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இப்போ நீங்கள் டக்குன்னு அவர்கிட்டேருந்து நகர்ந்துட்டு, "சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு போக போகிறீங்க. டக்குன்னு பிடிச்சி உங்களை ஃப்ரெண்ட் சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப்பை மட்டும் ஹோல்ட் பண்ண மாதிரி நின்றுட்டு, "ஏய் எங்கடி ஓடுறான், எங்கே ஓடுற, எனக்கு பதில் சொல்லிட்டு போ" அப்படிங்கிறாரு. அது வந்து நாளைக்கு சொல்கிறேனே." "ஏன் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது உனக்கு பார்த்தாதா? மரியாதை எனக்கு இப்போவே சொல்லிட்டு போ" அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி தயங்கிட்டு, "சரி கண்ணை மூடுங்க" அப்படின்றீங்க. அவனும் பயங்கர ஆர்வமாக அப்படியே சிரிச்சுட்டே கண்ணை மூடி நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே எக்கி, "ஐ லவ் யூ டு சீனியர்" அப்படின்ட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து ஓடுறீங்க. "ஏய் என்ன என்கிட்டேருந்து தப்பித்து போகிறதா நினப்பா? எங்கே போனாலும் நாளைக்கு என்கிட்ட தாண்டி வரணும்" அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் வெளியே போனவங்க டக்குன்னு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி உங்கள் ஹெட்டை மட்டும் உள்ளே விட்டுட்டு, "நாளைக்கு இல்லை, எல்லா நாளும் உங்ககிட்ட தான் இருப்பேன். கூடிய சீக்கிரமே வீட்டில் பேசி இந்த ரூம்லேயே இருக்கிற மாதிரி பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ அவருமே பயங்கரமாக ஒரு மாதிரி ஹாப்பியாக சிரிச்சுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ இதோட நம்ம இந்த எஃப்எஃப் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லா எஃப்எஃப்பும் மேரேஜோட முடியணுமா அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நான் ப்ரப்போசலோட முடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சு நான் கேட்டு முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்காக கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மச் லவ் யூ ஆல். பை.